இன்றைக்கி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகலாமா? துல்லியமாக இன்றைக்கின்னு சொல்ல முடியாட்டியும் இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2019 டிசம்பர் மாதம் தான் எல்லாமே ஆரம்பிச்சது. சைனாவில் உள்ள ஹுவான் மார்க்கெட்டை ஒட்டி புதுசாக ஒரு காய்ச்சல் பரவுச்சு. அது ஆரம்பத்தில் யாருக்கும் தெரில. ஆனால் அதுதான் நம்ம வாழ்க்கை, நம்ம வேலை, நம்ம ஸ்கூல் எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றி போட போகிற கொரோனா வைரஸாக இருக்கும்னு யாரும் நினைக்கல. 2020 வந்த உடனே எல்லாம் மாறிடுச்சு. உலகம் முழுக்க எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டோம். அப்போது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு, பொருளாதாரம். வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஆனால் பசிக்குது. அப்போது தான் நம்ம சமையல் கட்டே மாறிச்சு. ஹோட்டல் சாப்பாடெல்லாம் போயிடுச்சு. எல்லோரும் சிக்கனமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ அரிசி எவ்வளோ பருப்புன்னு அளந்து சமைக்க ஆரம்பித்தோம். பொருளாதார உணவுனா என்னென்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சிம்பிளாக, செலவு குறைவாக ஆனால் சத்து நிறைவாக சமைச்சோம். ஏன்னா நம்ம கையில் பணம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி, அந்த லாக்டவுன் டைமில் நீங்கள் கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்னா என்னென்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.